வெல்கம் டு மை சேனல் கைஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸோட டாமினன்ஸ். அதாவது எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, யூஎஸ் டாலர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் யூஎஸ் டாலர் எதுக்காக அந்த யூஎஸ் டாலரை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே யூஎஸ் டாலர் ஏன் அந்த யூஎஸ் டாலர் அப்படின்றத மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, யூஎஸ் தான் எல்லாமே. இப்போ சூப்பர் பவராக அவன் இருக்கான், இப்போ எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்து பண்ணுறான் மற்ற நாட்டுக்கு, ஏன் அவன் எப்படி ஆனான் அப்படின்றத மட்டும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் அப்படின்னா, அதாவது பிஃபோர் எப்படி சொல்கிறதுனா 19th century, அது 1800 1900 பார்த்திங்கன்னா, ஒரு செப்பரேட் டைம்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்தாங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கூட வந்து ஆக்குபை பண்ணுறவங்க தான் இந்தியா வாட்டெவர். அதாவது பிரிட்டிஷோட சாம்ராஜ்யம் தான் என்டையர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ காமன்வெல்த்து கூட தனியாக நடத்திருக்காங்க இல்லையா. அது என்ன அப்படி காமன்வெல்த்துன்றது ஒன்றும் இல்லை, அதாவது இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆண்ட கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு கேமாக வைக்கிறது தான் காமன்வெல்த் அப்படின்னு. அதுக்காக அது வைக்கப்பட்டது தான் காமன்வெல்த், ஒரு மெமரியாக இருக்குன்றதுக்காக. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அத்தனை கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 100+ கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்க பிரிட்டனே டாமினேட் பண்ண முடியல. அதை தாண்டி யூஎஸ் இப்படி வந்தான். அதான் ரீசன். ஆக்சுவலாக மெயினாக என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் பேர் தான் டோட்டலி குளோபல் ட்ரேடை வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தது. எப்போ 80s 90s சம் இயர்லி 90s. ஆனால் லண்டன்லேருந்து எப்படி வந்து வாஷிங்டன் போச்சு அப்படின்னா, முன்னே பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, பவுண்டு தான் வந்து குளோபல் ரிசர்வாக இருந்தது. ஆக்சுவலாக அதாவது பிரிட்டிஷோட கரன்சிக்கு தான் சூப்பர் பவர் மற்ற எல்லா கண்ட்ரிஸும். ஆனால் எங்கே பவர் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் 1 தான் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஆக்சுவலாக வேர்ல்டு வார் 1 என்ன நடக்குது அப்படின்னா, அதில் வந்து பிரிட்டன் தான் மெயினாக கலந்துக்குது. அப்படி கலந்துக்கும் போது என்னென்னா, அவன்கிட்ட காசு இல்லை சென்ஸ் வந்து வெப்பன்ஸ் இல்லை. காசு இருக்குது, வெப்பன்ஸ் இல்லை. அப்போ சண்டை போடணுன்னா வெப்பன் வேணும், அந்த மிஷினரிஸ் வேணும். அதே மாதிரி அவனுக்கு தேவை ரிசோர்ஸஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு. மேன் பவர் தேவை, ரிசோர்ஸஸ் தேவை, மெடிக்கல் சென்ஸ், மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். இந்த மாதிரி ஒரு போர் அப்படின்னா, அதாவது ஆயுதம் மட்டும் தேவைப்படாது, அதுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய விஷயம், ஃபுட்டு, ஷெல்டரு, எல்லாமே டெம்பரரியாக தேவை. எல்லாமே அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே தான் ஃபஸ்ட்டு யூஎஸ் கிட்ட வந்து பிரிட்டன் வந்து கடன் வாங்குறான். அப்படி எப்படி கடன் வாங்குறான் அப்படின்னா, அப்போ வந்து பிரிட்டனோட கரன்சியை வாங்கலை, நீ உங்கள்கிட்ட இருக்க கோல்டு கொடு, நம்மக்கிட்ட தான் எல்லா கண்ட்ரிலேருந்து லூட் பண்ணி கொண்டு போய் பிரிட்டனில் வச்சுருந்தாங்களே எல்லா தங்கத்தையும். அப்போ பிரிட்டன்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, யூஎஸ் வந்து நான் உனக்கு சப்ளை பண்ணுறேன், நீ எனக்கு கேட்குறதெல்லாம் நான் எனக்கு கோல்டாக கொடுத்துறேன். அப்போ வந்து கோல்டு தான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த டைம்லலாம். இப்போ என்னாச்சுன்னா, யூரோப்போட எக்கனாமி வந்து பயங்கரமாக வந்து இதாச்சு ஆக்சுவலி. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து 1945 இந்த 2 வேர்ல்டு வார்ஸ்லேயுமே வந்து இதே பிரச்சனை தான் வழக்கம் போல். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, எக்கனாமிக்கலி வந்து பிரிட்டன் வந்து ரொம்ப வீக்கனாச்சு. அண்டு இன்னொன்று என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரிங். இப்போ அவனுக்கு தேவை, இவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான், டிமாண்ட் அதிகமானோடனே இங்கே மேனுஃபேக்சரிங்லாம் டெவலப் பண்ணிட்டான் இந்த டைமில் யூஎஸ் வந்து. ஏன்னா 2 பொருளையுமே பெருசாக கலந்துக்கல. அவன்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் தான் வந்திருப்பான். அதனால் என்னாச்சுன்னா, இவன் எவ்வளோ வந்து கடன் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருந்தான். ரேட்டுக்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது. பேஸ்லெசன்ஸ் வந்து கேட்ட ரேட்டு. ரெண்டாவது, யுனைடெட் ஸ்டேட்டுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கான்டினென்டல் ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் இருந்தது. இப்போது 2 வேர்ல்டு வார்லேயுமே பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட டெரிட்டரி வந்து டேமேஜ் ஆகலை. சரி, பிரிட்டன் சூப்பர் பவர் தானே, அதுலேருந்து இப்போ சில பேர் கேட்பாங்க, ஜப்பான்லாம் இப்போ வந்துருச்சு இல்லை, ஹீரோஷிமா நாகாசாகிலேருந்து பிரிட்டனியா வரல. அது என்ன ரீசன் அப்படின்னா, 2 வேர்ல்டு வார்லேயுமே பெருசாக டேமேஜ் ஆனது பிரிட்டன். அதாவது பிரிட்டனோட முக்கால்வாசி சிட்டிஸ் வந்து அழிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அங்கே இருந்தது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே. சிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆன ஒன்று என்ன ஆச்சுன்னா, இப்போ யூஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவன்கிட்ட டேமேஜே ஆகலை. அவனோட டெரிட்டரி வந்து 2 வேர்ல்டு வார்லேயும் பெருசாக. அதில் என்ன ஆச்சுன்னா, ரீபில்ட் பண்ண முடியல, ஏற்கனவே கடன் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படி ரீபில்ட் பண்ண முடியும் பிரிட்டனால்? அதனால் வந்து ரொம்ப அவனால் வந்து அந்த ஃபேஸை வந்து கடந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது போக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பவர் ஷிஃப்ட் வந்து பிரிட்டன்லேருந்து அப்படியே யூஎஸ்க்கு போச்சு. சரி, இது வந்து பிரிட்டனுக்கே இவ்வளோ பிரச்சனைனா, பிரிட்டனில் வேர்ல்டு வாரில் அந்த குரூப்போட சண்டை போட்டவன் 2 பேருமே சரி,
அதாவது சண்டை போட்டவன் அதாவது ஆப்போனட் 2 பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு 50 ப்ளஸ் கண்ட்ரி வந்துடும். அப்போ என்ன ஆச்சு, அதாவது இதெல்லாமே அப்போ டைமில் பெருசாக இருந்தது. அப்போ யூஎஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ என்னன்னா யூஎஸ் வந்து பிரிட்டன் மட்டும் கிடையாது, பிரிட்டனோட அலைடு ஃபோர்ஸஸில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கண்ட்ரி இருக்கும், சின்ன கண்ட்ரி குட்டி எல்லாமே. அப்போ என்ன டோட்டலாக டிமாண்ட் வந்து அப்படியே யூஎஸ் கிட்ட போச்சு. இங்கே தான் ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்து பெருசாக சம்பாரிச்சது இந்த வேர்ல்டு வாரில் தான். ஏன்னா இருக்கிற என்டையர் கோல்டு ரிசர்வ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் எண்டப்பெல்லாம் என்டையர் கோல்டு ரிசர்வ் 100%ல் 65% வந்து யூஎஸ் கிட்ட போயிடுச்சு. அதாவது வேர்ல்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 65% கோல்டு ரிசர்வ் அவங்ககிட்ட போனதுனால எப்படி சொல்கிறதுனா, அவன் ஏதாவதுனாலே இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட போய் காசு கேட்குற மாதிரி அப்படின்ற நிலைமைக்கு மற்ற நாடுகள் தள்ளப்பட்டது. இவன் வந்து கிரெடிட் கொடுத்துக்கிட்டே இருக்கான், கோல்டை வாங்கி 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 வாங்கி. சரி அதாவது எப்படி சொல்கிறதுனா, 1 லட்சத்துக்கு உண்டான தங்கம் நீ கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு 3 லட்சத்துக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பேன். அதாவது தங்கத்தையும் வாங்கிக்கிறது, கடனையும் ஏற்றி கொடுத்துட்றது. அப்போ என்னாச்சுன்னா இதே பழகிட்டாங்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே. இந்த ஸ்விஸ் கேனல் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேனல். அதை இப்போ வேர்ல்டில் வந்து ஏன்னா நம்மளோட அதாவது ஈஸ்ட்டும் வெஸ்ட்டையும் இணைக்கிறது அதுதான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் அது பிரிட்டிஷ்கிட்ட தான் இருந்தது. எப்போ 56 வரைக்கும் அவங்களால ஃபினான்ஷியல் இப்போ 2 வேர்ல்டு வாரில் கலந்துக்கிட்டு ஃபினான்ஸ் இல்லை, அதனால் எங்களால் ஃபர்தராக டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் விட்டுருக்கோங்க. அப்போ யார்கிட்ட பணம் இருந்தது? யூஎஸ் தான் இருந்தது. கடைசியாக அவன் தான் எல்லாமே எடுத்து பண்ணால். இப்போ என்னாச்சுன்னா அவன் இருந்த பணத்தை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணான். இது ஒரு மெயினான ரீசன் ஆக்சுவலாக. ரெண்டாவது யூஎஸ் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக 90s 10லேயும் 30s வரைக்கும் இருக்கிற எல்லா இதையும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் என்ன ஆச்சுன்னா அப்போ கரன்சிஸ் எப்படி இருந்ததுன்னா, கோல்டு இருந்தால் நீ கரன்சி பிரிண்ட் பண்ணணும், அப்படி தான் இருந்தது. எப்போ 70s வரைக்கும் 1970s வரைக்கும். இப்போ 2வது வேர்ல்டு வார் முடிஞ்சவொன்னே என்ன ஆச்சுன்னா யூரோப்பு அதாவது ஏஷியா எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுச்சு. யூஎஸ் எக்கனாமி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா பெருசாக அவன் வாருக்கே போகல. அதனால் யூஎஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணான், வெப்பன்ஸு, குட்ஸு, லோன்ஸு எல்லாம். அதாவது அவனை இங்கே கேட்க ஆளே கிடையாது, அந்த மாதிரி இது பண்ணுது. இப்போ 2வது வேர்ல்டு வார் முடிஞ்சது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, பிரிட்டன் உட்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு யூஎஸோட பிரசிடெண்ட் அண்ட் யூகே பிரசிடெண்ட் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. சண்டை போட்டே இருக்க வேணாம், யார்ட்டையும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ரொம்ப பஞ்சம் வந்து இப்போ போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மக்கள் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லாம் செலவு பண்ண முடியும், எல்லாம் போருக்கே செலவு பண்ணிருப்பாங்க. அதனால் ஒரு முடிவுக்கு அவங்களே எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து கீ எஸ்பெக்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் யூஎஸ் டாலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபிக்ஸ்டு கரன்சியாக எல்லாருமே அப்படின்னு சொல்லி பிரிட்டன் உட்டில் நடந்துக்கிட்ட அந்த அலைடு நேஷன்ஸ் எல்லாம் 44 பேருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்ஸில் தான் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்கு எல்லாம் கோல்டு ஸ்டாண்டர்ட், அதாவது இருக்கிற கோல்டை வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டாண்டர்ட்லேருந்து டிவியேட் ஆனது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த பிரிட்டன் உட்ஸ் அக்ரிமெண்ட்டில் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பவும் யூஎஸ் வந்து அவன் கேமை தான் விளையாண்டானா மீதி இருக்கிற 40% வெளியே இருக்குல்ல, என்கிட்ட கொண்டு வந்து ₹1 கோல்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ₹10 கடன் தரேன். ஏன்னா அந்த பிரிட்டன் உட்ஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன ஆகிடுச்சுன்னா, யூஎஸ் டாலரை நம்ம எல்லா நாட்டிலையும் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ரைமரியான முடிவுக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா இப்போ மணி பிரிண்ட் பண்ணுறது அவனுக்கு மட்டும் யூஸ் ஆகலை, அலைடு ஃப்ளோர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு. இப்போ பெரிய கண்ட்ரிஸே வாங்குறான்னா சின்ன கண்ட்ரியாக பேசாக வாங்கி தான் ஆகணும். இங்கே தான் அவன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனான். அவன் எப்படி ஏற்கனவே தங்கத்தெல்லாம் லூட் பண்ணிட்டான், இப்போ அவன் கரன்சி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணான் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் மூலிமா தான். மெயினாக இந்த அக்ரிமெண்ட் மூலிமா தான் அவன் பண்ணது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா கரன்சிஸுமே வந்து அவங்ககிட்ட வர ஆரம்பிச்சது. ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்காக வாங்கி அவன் எல்லா கரன்சியும் அவன்கிட்ட வந்து அவனுக்கு வந்து தேவையில்லை இனிஷியலாக சொல்கிறான். கிட்ட பார்த்திங்கன்னா யூஎஸ்டி வந்து இப்போ கோல்டு எப்படி இருந்ததோ அப்போ யூஎஸ் டாலர் வந்து வேர்ல்டு ரிசர்வாக அங்கே தான் வந்து மாறுனுச்சு. ஆக்சுவலாக இதை வந்து கண்டுபிடிச்ச இது என்னாச்சு அப்படின்னா, கோல்டை பேக் எண்டாக வச்சு நம்ம கரன்சிஸை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணவங்க. என்னாச்சுன்னா 1970s பிரச்சனை வந்தது. ஏன்னா அப்பவும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து த்ரைவ் ஆக முடியல, டெவலப் ஆக முடியல. சரி இது என்ன பண்ணுறதுன்னு உடனே கோல்டு ஸ்டாண்டர்டை வந்து கட் பண்ணாங்க. கோல்டை வச்சு நீங்கள் வந்து மணி பிரிண்ட் பண்ணுறதை வந்து தடுக்கணும், அதாவது கோல்டு அண்ட் யூஎஸ் டாலர் ரெண்டையும் பேக் பண்ணுறதை வச்சு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோடனே கோல்டு ஸ்டாண்டர்டை வந்து கட் பண்ணாங்க. இப்போ கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்னா, கோல்டை வச்சு பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து யூஎஸ் டாலரையும் அதை வச்சுக்கிட்டாங்க கொண்டு வந்து. யூஎஸ் டாலர் உங்கள்கிட்ட இருந்தால் நீ மணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கரன்சியை.
பேக் எண்டிங் சப்போர்ட்டாக வச்சு அப்படின்ட்டு இது வந்தாங்க. இப்போ 1970s வந்து அதையும் பிரேக் பண்ணாங்க. அப்போ இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இவன் அப்போ சும்மா இல்லை, ஆஹா நம்ம கரன்சி வீக் ஆகுது அப்படின்ட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக சவுதிக்கிட்ட போனான். அதாவது பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தான். அப்படின்னா என்னென்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அடுத்தது வந்து கோல்டு வந்து இருக்கிற ரிசர்வ்லாம் இவங்ககிட்ட போன உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கோல்டும் வந்தோடனே சரி இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் போனோடனே இம்மீடியட்டாக அடுத்தது என்னப்பா கோல்டுக்கு அடுத்து இருக்கிற அடுத்து ரிசர்வ் என்னன்னு பார்த்தா க்ரூட் ஆயில் தான். அது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மிடில் ஈஸ்ட்டில். ஸ்ட்ரைட்டாக மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் யூஏ கூடலாம் என்ன அக்ரிமெண்ட் போட்டான்னா, நீ க்ரூட் ஆயில் யாருக்கு வேணால் விற்றுக்கோ, ஆனால் வாங்குறவன்ட்ட நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் டாலர் கொடுத்தா தான் க்ரூட் ஆயில் உனக்கு கொடுப்பேன்னு மட்டும் நீ சொல்லு. இப்போ என்னாச்சுன்னா இது ஏன் யூஏஇ அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அப்போ அவங்க வந்து வெறும் பாலைவனமாக இருக்கும்போது டெக்னாலஜிக்கலி ஆல்ரெடி ரொம்ப டெவலப்டாக இருந்த யூஎஸ் வந்து என்ன பண்ணான்னா, உனக்கு என்ன தேவை எல்லாமே நானே பண்ணுறேன், டெக்னாலஜி எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன், நீ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வச்சான். இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அதனால தான் யூஏஇ, சவுதி இந்த மாதிரி எமிரேட்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் எப்படி பண்ணானுங்க, ஒரு பாலைவனத்தில் எப்படி டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னா இதுதான் ரீசன். இந்த பெட்ரோல் டாலர் சிஸ்டம் வந்து 70s அக்செப்ட் பண்ணது. அதான் 50 வருஷத்துக்கு பண்ணாங்க 70ஸ்லேருந்து. அது இந்த 2020 தான் வந்து பிரேக் ஆச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் வந்து பிரிக்ஸ் உருவானது. இந்த ஏஷியன் பேங்க் இவங்கெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறது, டாலரை வந்து டாமினன்ஸை கம்மி பண்ணணும் இனிமேல் அப்படின்ட்டு. ஸோ 50 இயர்ஸ்க்கு அவன் போட்டான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பெட்ரோல் டீசல் இல்லாமல் எந்த கண்ட்ரியாவது வேலை செய்ய முடியுமா? க்ரூட் ஆயில் இல்லாமல் எதுவுமே எங்காது. அப்போ என்ன பண்ணால் கோல்டுக்கு அடுத்து இதுதான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி எங்கே க்ரூட் ஆயில் கிடைக்குதோ இந்த அக்ரிமெண்ட்டை போட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவனோட கரன்சி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியல எந்த கண்ட்ரிகள். அப்பவும் திரும்ப இவங்ககிட்ட தான் போய் நின்னாங்க, சார் எங்களுக்கு வந்து வேணும். அப்படியா, நீ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் அவன் 70ஸ்க்கு அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணான் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா, ஏதாவது கேட்டோம்னா, உன்னோட கண்ட்ரியில் எனக்கு வந்து என்னோடய இன்வெஸ்டர் வரான், அவனுக்கு இந்த மாதிரிலாம் நீ வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு லோன் தரேன். அப்படி வந்தால் இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸு இவங்கெல்லாம் எப்படி டெவலப் பண்ணாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிஸ்னஸ்மேன்ஸ் இப்போது ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக இருக்கான்னு சென்ஸ் வந்துன்னா ஆல்ரெடி முதலாளிங்கள்லாம் உருவாயிட்டாங்க அங்கே யூஎஸில். ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னா அவங்க தேடுறாங்க மார்க்கெட் அடுத்து எங்கே. இப்போ இந்த மார்க்கெட் எப்படி கேப்சர் பண்ணுறான் அப்படின்னா, எப்படியும் கண்ட்ரி நம்மகிட்ட வந்து US டாலர் கேட்பான். அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி எங்கால் பிஸ்னஸ் பண்ண வரான், நீ அவனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் நீ வந்து லா பாஸ் பண்ணினா உங்கள் கண்ட்ரியில் நான் வந்து உனக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான சட்டங்கள் எப்படியோ அதை வந்து அங்கேருந்தே அவன் வந்து போட ஆரம்பித்தான். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவன் என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணான், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இல்லை அப்படின்னா இந்த கரன்சி அவனுக்கு ரீச் ஆகாது அந்த கண்ட்ரிக்கு. ஸோ என்ன பண்ண முடியும், ஸோ அவன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அப்போ அதனால தான் பஞ்சாயத்து தலைவர் ஆனான் இந்த வேர்ல்டுக்கு. இப்போ பஞ்சாயத்து தலைவர் என்ன ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனை கையிலே பிடிக்க முடியல. 80ஸ்க்கு அப்புறம்லாம் நியூயார்க் தான் வந்து குளோபல் ஃபினான்ஷியல் ஹப் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ 70ஸ்க்கு அப்புறம் அந்த க்ரூட் ஆயில் போன உடனே பணம் பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். ஏன்னா எவ்வளோ பிரிண்ட் அடித்தாலும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு யூஎஸ்க்கு, ஏன்னா வேர்ல்டு கரன்சி ஆகிடுச்சு அது. அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஷரி பாண்டு கிட்டத்தட்ட லோன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தான். எல்லாமே அவன் வைக்கிறது தான் சட்டம், அவன் வைக்கிறது தான் நியாயன்ற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி ரீசன்னால தான் US டாலர் வந்து ரொம்ப டாமினன்ஸாக இருக்குது. மற்றவங்கெல்லாம் வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த ரீசனுக்காக தான், இந்த மெயினான ரீசனுக்காக மட்டும்தான் பிரிட்டன்கிட்ட இருந்து பவர் வந்து US கிட்ட போச்சு. சரிங்களா? இப்போ யூஎஸை வந்து அசைக்கவே முடியல. அவன் அதுக்குள்ளே இந்த 60-70 வருஷத்தில் பயங்கரமாக வந்து இந்த ஒரு 70-80 வருஷத்தில் அவன் பயங்கரமாக வளர்ந்துட்டான். இதெல்லாம் தான் US டாலர் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன். இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். இன்னும் டிப்தாக நிறைய இருக்குது, பட் திஸ் இஸ் எனஃப். ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு லேமன் லெவல் நாலேஜ் இருக்கவங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் அதாவது ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபாரெக்ஸில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப லேமனில் ரொம்ப பேசிக்காக எடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
லெட் மீ டிஸ்கஸ். தேங்க்யூ ஆல்.